வணக்கம். வில்வ துளசி எங்கள் குழு சார்பில் மற்றும் ஒரு முறை உங்களுக்கு எங்களுடைய காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோங்க. அதாவது இந்த சேனலோட நோக்கம் எல்லாருக்குமே தெரியுங்க. வெளிச்சத்துக்கு வராத பல கிராமத்து கோயில்கள், ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட வைணவ திருக்கோயில்கள், தேவார பாடல் பெற்ற சிவத்தலங்கள் மற்றும் தேவார வைப்பு தலங்களை ஒவ்வொரு வாரமும் உங்கள் கண்முன்னால் அவங்க வீட்டில் கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அந்த வகையில் இன்று நாம் காணவிருக்கும் ஒரு அழகிய திருத்தலம் தான் திருக்கழித்தட்டை என்னும் ஒரு அழகிய சுற்றில் அமைந்திருக்கும் அருள்மிகு வேதநாயகி சமேத வேதபுரீஸ்வரர் திருக்கோயில். மிக அழகிய திருக்கோயில், மிக அழகாக பராமரிக்கப்படுகிறது. அதாவது சமீபத்தில் நீங்கள் எங்களுடைய காலையில் பார்த்த அனைத்து கோயில்களை காட்டிலும் சிறப்பாக பராமரிக்கப்படுகிறது என்பதுதாங்க ஒரு நிதர்சனமான ஒன்றே. மிக அழகிய திருக்கோயில். இந்த திருக்கோயிலை பற்றிய அனைத்து விவரங்களையும் இங்கு ஆயிரம் பிறகின்ற அபூர்வ மனிதர்கள் சிலரை சந்தித்து கேள்வியுற்றவங்க அவர்களிடம் என்ன பகிர்ந்துக்கணும் என்பதை இந்த காணொலியில் ஒன்றா பார்க்கலாங்க. இக்கோயிலின் மூலவர் லிங்க வடிவிலான வேதபுரீஸ்வரர், தாயார் வேதநாயகி தாயார். இக்கோயிலின் தல விருட்சம் மரமல்லி. இக்கோயிலின் பின்னரேயே மிக அழகிய திருக்குளம் ஒன்று அமைந்திருக்கிறது. அத்திருக்குளத்திலிருந்து நீர் எடுத்து வந்துதான் இந்த தாயார் மற்றும் லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்வதாக முன்னொரு காலத்தில் இருந்திருக்கிறது. இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் வரும் இத்திருக்கோயிலானது முதன்மை கோயில் வகையில் சார்ந்து ஒரு கால பூஜை சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இக்கோயிலானது சோழர் காலத்தில், அதாவது சுந்தர சோழன், அதாவது இரண்டாவது பராந்தகனால் கிபி 957-970 வரையிலும், அதன் பின்னர் ராஜராஜ சோழனால் 985 முதல் 1014 வரையும் அழகுற கட்டப்பட்டிருக்கிறது. சுமார் 1000 வருடங்களுக்கு மேற்பட்ட இந்த கோயிலானது சோழ மன்னர்களால் திருப்பணி செய்யப்பட்டது என்பது அங்குள்ள கல்வெட்டுகளிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். சோழர் கால கட்டிடக்கலைக்கு சான்றாக விளங்கும் இத்திருக்கோயிலில் ஒவ்வொரு வருடமும் சித்திரை மாதம் 3 முதல் 13ஆம் தேதி வரையிலும், ஆவணி மாதம் 1 முதல் 10ஆம் தேதி வரையிலும் காலை சூரிய உதயத்தின் பொழுது சூரியனின் கதிர்கள் நேராக சுவாமியின் மேல் விழுவது மிக அழகாக கருதப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அவ்வமையும் சூரிய பூஜையும் இங்கு நடைபெற்று வருகிறது. சுந்தர சோழன் மற்றும் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட இத்திருக்கோயிலானது பின்னர் அவர்கள் வெளிவந்த செம்பியன் மாதேவி என்ற தேவியினால் மிக அழகுற கற்களால் கட்டப்பட்ட அழகிய திருக்கோயிலாக மாறியது. அது மட்டுமல்லாமல் அகத்திய மாமுனிவர் இத்தலத்தில் வந்து சென்றிருப்பதும் இந்த ஆலயத்தில் உள்ள பல கல்வெட்டுகளிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. சோழ மன்னர்களால் குடமுழுக்கு செய்த விவரமும், கட்டப்பட்ட விவரம் மற்றும் திருப்பணிகள் குறித்த விவரங்கள், கோயிலுக்கு தானம் செய்யப்பட்ட விவரங்கள் சம்பந்தமான அனைத்துமே சுவாமி கோயிலை சுற்றியுள்ள கல்வெட்டுகளின் மூலம் நாம் அறியலாம். ரிக், யஜுர், சாம மற்றும் அதர்வண இந்த 4 வேதங்களும் தாங்கள்தான் படைப்பின் மிகப்பெரிய சக்தி என்று நம்பி இருந்திருக்கின்றனர். எனவே பிரம்மா அவர்களை அந்த 4 வேதங்களையும் சபித்திருக்கிறார். அதன் விளைவாக அந்த 4 வேதங்களும் இந்த இடத்திலே வில்வ மரங்களாக மீண்டும் பிறந்துவிட்டனர். தங்கள் பெருமைக்கு வருந்தி மரங்களின் வடிவத்தில் இருந்த பொழுதே சிவனையும் பார்வதியும் வழிபட்டு சாபத்திலிருந்து விடுபட்டிருக்கின்றனர். இதனால் மூலவன் மற்றும் அம்மன் ஆகியோர் இங்கு வேதபுரீஸ்வரர் மற்றும் வேதநாயகி என்ற பெயர்களால் அழைக்கப்பட்டிருக்கின்றனர். ராஜகோபுரம் இல்லாத நிலையில் கோயிலுக்குள் நுழைந்தவுடன் பலிபீடம் மற்றும் நந்தி மண்டபம் அழகுற காட்சியளிக்கிறது. உள்ளே மகா மண்டபம், அர்த்த மண்டபம் மற்றும் கர்ப்பகிரகம் ஆகியவை அமைந்திருக்கிறது. கோஷ்டத்தில் வழக்கமான தெய்வங்களான விநாயகர், தட்சிணாமூர்த்தி, விஷ்ணு, பிரம்மா மற்றும் துர்க்கை கர்ப்பகிரகம் ஆகியவை அமைந்திருக்கிறது. கர்ப்பகிரக கோஷ்டத்தின் பின்புறத்திலே விஷ்ணுவின் இருப்பு, அதாவது இது மிகவும் பழமையான கோயிலாக இருக்கலாம் என்பதற்கு சான்றாக பார்க்கப்படுகிறது. பிரகாரத்தில் விநாயகர், முருகன், சண்டிகேஸ்வரர், சப்த மாதாக்கள் மற்றும் தேவானம் படைய 4 அதாவது அப்பர், சுந்தரர், சம்பந்தர் மற்றும் மாணிக்கவாசகர் ஆகியோருக்கும் தனித்தனியாக வழக்கமான சன்னதிகள் இங்கே அழகுற அமைய பெற்றிருக்கிறது. இத்திருக்கோயிலில் உள்ள கல்வெட்டுக்கள் சுந்தர சோழனையும் அவரது மகன் முதலாம் ராஜராஜ சோழனையும் குறிப்பிடுகின்றன. இது இந்த கோயிலானது குறைந்தபட்சம் 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாக இருக்க வேண்டும் என்பதை காட்டுகிறது, அல்லது அதற்கு முந்தைய கோயிலாக கூட இருக்க வேண்டும் எனவே தோன்றுகிறது. கர்ப்பகிரகத்தின் தெற்கு பகுதியில் சுந்தர சோழனும் அவரது மனைவியும் சிவனை வழிபடுவதை சித்தரிக்கும் ஒரு அழகிய அடித்தள சிற்பம் அமைந்திருக்கிறது. இங்குள்ள கல்வெட்டுகள் அனைத்தும் ஈழத்துப்பட்ட கொடும்பலூர் சிறிய வேளான் என்பவரால் எழுதப்பட்டிருக்கிறது. கொடும்பலூர் வேளிர் பற்றிய குறிப்பானது அங்கு பங்களிப்புகளையும் குறிப்பிடுகின்றன. அவர் சுந்தர சோழனின் காலத்தில் இராணுவ தளபதியாக இருந்திருக்கிறார். மேலும்
சோழர்கள் அந்த நிலத்தின் மீது படையெடுத்த பொழுது இலங்கையில் போரில் இறந்திருக்கிறார். இந்த கோயிலை பிரதிஷ்டை செய்ததாக நம்பப்படும் கொடும்பலூர் வேளனின் அடித்தள சிற்பம் இக்கோயிலில் காணப்படுகிறது. முன்னர் விவரிக்கப்பட்ட பல்வேறு கல்வெட்டுகளுடன் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கர்ப்பகிரகத்தின் வெளிப்புற சுவர்களில் பல புடைப்புச் சிற்பங்களும் காணப்படுகின்றன. கூடுதலாக இந்த கல்வெட்டுகளில் முதலாம் பராந்தக சோழன், செம்பியன் மாதேவி மற்றும் கண்டராதித்ய சோழன் ஆகியோர் தந்த நாணயங்களை இந்த கோயிலுக்கு நன்கொடையாக அளித்தனர் என்றும் இந்த கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை இந்த கோயிலானது பாழடைந்த நிலையிலே காணப்பட்டிருக்கிறது. பின்னர் அருகிலுள்ள வேப்பத்தூருடன் தொடர்புடைய சில நலம் விரும்பிகள் மற்றும் சிவனடியாளர் பலரின் அரிய முயற்சியால் இந்த கோயிலானது மிக அழகாக புதுப்பிக்கப்பட்டு தற்பொழுது வரை மிக சிறப்பாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் இருக்கும் இந்த கோயிலானது ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டுமே முறையான பூஜைகள் நடத்தப்பட்டாலுமே கூட அந்த கோயிலானது நாள் முழுதும் திறந்திருக்கும். கோயிலுக்கென்றே ஒரு பராமரிப்பாளர் இருக்கிறார். அவர் கோயிலில் உள்ள பசுக்களையும் பராமரிக்கிறார். அது மட்டுமல்லாமல் மேலும் இங்கு வரும் பார்வையாளர்களையும் உள்ளே அனுமதிக்கிறார். அந்த பராமரிப்பாளர் இத்திருக்கோயிலை தனது சொந்த வீடாக பாவித்ததோடு மட்டுமல்லாமல் அங்குள்ள இறைவன், இறைவி மற்றும் அனைத்து தெய்வங்களையும் தம் வீட்டு குழந்தைகளை பார்த்துக் கொள்வதோடு கவனித்துக் கொள்கிறார் என்பது சிறப்பு. இந்த கோயிலுடைய தல சிறப்புகள் மற்றும் தல புராணத்தை ஒன்றா பார்த்துட்டு இருந்தாங்க. மிக அழகிய திருக்கோயில், மிக அழகாக பராமரிக்கப்படுகிறதுங்க. அதான் நான் ஒவ்வொரு காலையும் சொல்லுதாங்க, புதிய திருக்கோயில் கட்டணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. இது போன்ற பழைய திருக்கோயில், புராதன திருக்கோயிலுக்கு நீங்கள் வந்தாலே போதுங்க, ஆதரவு கொடுத்தால் போதுங்க. இந்த கோயிலானது தன்னைத்தானே செதுக்கிக் கொள்ளும். அது மட்டும் இல்லை, இந்த ஊரும் செதுக்கிக் கொள்ளப்படுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் பணியாற்றும் பணியாளர்கள் வீட்டில் ஒருவேளை அடுப்பு எரியும் அப்படிங்கிறதான ஒரு நிதர்சனமான உண்மை. இந்த காணொலியை கண்ட பிறகு இதே போன்ற புராதனமான கோயிலுக்கு தாங்கள் வருவீர்கள், ஆதரவு தெரிவுகள் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு அதிகமாக வந்துட்டுங்க. மற்றும் ஒரு அழகிய சிற்றூரில் அமைந்திருக்கும் அழகிய திருக்கோயில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.